ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதே கப்பில் சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய் போட்டு அந்த சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த மைதா மாவு கூடயே கொட்டிக்கோங்க. சர்க்கரை ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்றவங்க, ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க 1.5 கப் கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். அந்த மாவுலேயே நெய் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன். பால் எடுத்துகிட்ருக்கேன். பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கடன்னு இருக்காது. இந்த அளவு சாஃப்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்ட வேணாம், கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கோங்க. குட்டி குட்டி பாக்ஸஸாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்க வேண்டாம். எண்ணெய் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்தவுடனே நிறுத்திடலாம். டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ப்ரௌன். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. மைதா பிஸ்கெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.